என்ன செய்யப்படணுமா? 31:15 அப்படி எடுத்துக்காங்க. யாத்ராகமம் 31:15 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் அதுல 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் என்ன செய்யப்படவன்? அப்போ நாமெல்லாம் சொல்லக்கூடாது. ஓய்வு நாளை கட் பண்ணவங்க ஒரு கொலை குற்றவாளி, ஒரு அக்யூஸ்ட். நான் சொல்லலைங்க, பரிசுத்த வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆகையினால அவன் சொல்ற இதுவரையும் ஒருவேளை நாம அந்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இந்த வசனத்தை நான் பல முறை நான் வாசித்திருக்கிறேன், எடுத்திருக்கிறேன். ஆனா என்னோடு கூட ஒரு நண்பர், அவன் சிங்கப்பூர்ல இருந்து, அவர் பேர் மாணிக்கம், அவர் நண்பர், அவர் பேசும்போது எனக்கு அதை குறித்து பாஸ்டர் நான் அழுத்தம் கொடுத்த போது எனக்கு தூக்கமே வரலைங்க. அவன் சில வேளைகளை ஓய்வுனால அவன் சொல்லி நம்ம நிர்விசாரமா இருக்க தெரியுமா? இதெல்லாம் கூடாது. அல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் விரும்புகிறபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். ஓய்வு நாள் கர்த்தருக்கு. அல்லேலூயா. யாராவது ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சு கூப்பிட்டா இந்த வசனத்தை எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. இது உங்ககிட்ட பேசும். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், ஏன்னா நான் ஐ எம் ஏ கிறிஸ்டியன். நான் தெய்வத்தை ஆராதிக்க எங்கேயோ வர மாட்டேன். அல்லேலூயா. அதுலதாங்க உங்க ஸ்டாண்ட் இருக்கு. அதுலதான் நீங்க உண்மையான விசுவாசியா, கோதுமை மணியா பதறான்னு அதன் மூலமா தான் கேட்கும். அல்லேலூயா. அவன் இதுவரைக்கும் கடந்து போனது கடந்து போட்டு, இதுவரைக்கும் செஞ்ச குற்றத்துக்கு ஆண்டவரே பாவியாகிய என் மேல கிருபையா இரக்கமா இருந்து பாவமதி ஆண்டவரை கேட்கும். அல்லேலூயா. ஆகையால தேவனுடைய பிள்ளைகளே, ஓய்வு நாள் ஆண்டவருக்கு, ஓய்வு நாள் பரிசுத்தமான ஓய்வு நாள். அவன் சொந்த வேலையை செய்யக்கூடாது, சொந்த வேலைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இரண்டாவது அவன் சொல்றான், நான் வாசிக்கலாமா? ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:22. நான் பூரண நிறுத்தின இவர்கள் தேவனுக்கு வீடாகவும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்துவேன். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, காசு வரும்போது அந்த காசுல தசமபாகம் கொடுப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது எனக்கு ஒரு எல்லாவற்றிலும். அல்லேலூயா. தேங்காய் ஃபர்ஸ்ட் தேங்காய் அந்த காய்ச்சினா அது அங்கதான் வரணும். ஒரு கோழி இருக்கலாம், அந்த ஒரு கோழியில ஒரு கோழி முட்டை போட்டு முதல் முட்டைக்கு வரணும், சர்ச்சைக்கு வரணும். பிரியமானவர்களே, அது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமா, நாங்க எங்க கருத்து கன்னியாகுமரியில நம்ம எங்க அம்மா அப்பா ஓடி போன சர்ச்சில் பார்த்தாச்சுன்னா அங்க ஒரு டேபிள் போட்டுருவோம். அந்த டேபிள்ல பல விதமான டிசைன் போட்ட டப்பா வரும். அந்த டப்பா என்னன்னு பார்த்தாச்சுன்னா இந்த பிடியரிசி காணிக்கை சமைக்கிறேன் தெரியுமா? சமைக்கிற போது ஒரு பிடி எடுத்து போடியில அந்த போட்டு வைப்பாங்க. அது வாரத்தில் வரும்போது ஒரு சின்ன டப்பாவா இருக்கலாம், அதை ஆண்டவர் பார்க்கிறேன். ஆனா நமக்கு வருகிற ஆசீர்வாதத்துல அவங்க என்ன செய்யணும்? எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு ஒரு சுவிசேஷகனுக்கு சுவிசேஷத்தினாலதான் நான் ஓப்பனா சொல்லுவேன். ஏன்னா உங்க பாஸ்டர் பேச முடியாது, நான் பேசிட்டு போயிருவேன். சத்தியத்தை சொல்றதுனால சத்துவானாலும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. உங்க பாஸ்டருக்கு நம்முடைய பிலிவ் சர்ச்சில் இருந்து ஒருவேளை நான் இங்கே போட்டு வரலாம் நீங்க நினைக்கலாம், இது மாசம் அவர் ஒருவே கொடுக்கறது. அல்லேலூயா. நான் பல அவர் கிட்டத்தட்ட 6 வருஷம் கொடுத்தாங்க. ஆமா, 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் மாசம் வரை ஏதோ எனக்கு கிடைச்சிருந்து அப்படின்னு. ஆனா இப்ப தேவனுடைய பிள்ளைகளே ஒண்ணுமே கொடுக்காம அவருக்கு யார் தான் கொடுக்கறது? மந்தை தானே. மேய்ப்பருக்கு கோசிப்பு யாரு? ஆடு வச்சிருக்கிறாங்க, அந்த ஆட்டு மந்தை தான் அந்த மேய்ப்பருக்கிறது ஆக்கிரமிக்கப்படுதுன்னு. ஆமா, அதனுடைய ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே 10ல் 1 ஆண்டவருக்கு நாம கொடுக்க முனைக்கணும். ஒருவேளை உங்க விளைநிலமா இருக்கலாம், நெல்லா இருக்கலாம், ஏதோ தானியமா இருக்கலாம், ஆண்டவருக்கு நாம கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் அதான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. ஆமா, நாம வாசிக்கலாமா? வசனத்தோடு ஒப்பிடுங்க. 3:10 3:10 வாசிக்கலாம். விரைவாய் வாசிங்க. மல்கியா 3:10 வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம்
படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து எப்படி இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்க. நிறைய பேரு ஆரம்பிச்சுக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளை நாம் எந்த அளவினால் அழைக்கிறோமோ அவன் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாம் கொடுக்கிற போது அது ஆசீர்வாதமே. ஆகையினால ஒருவேளை நீங்க தசம பாகம் என்பது என்ன, நமக்கு ஒரு 10 ரூபாய் வருகிறது என்று சொன்னா அதுல 1 ரூபாய் ஆண்டவர். அல்லேலூயா. அது உங்க பாஸ்டருக்கு அல்ல. அல்லேலூயா. அது அவன் நீங்க பாஸ்டருக்கு கொடுக்கிறேன்னு நினைச்சா அவன் கொடுக்கானா? பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படிலாம் நீங்க கொடுக்கானா? அல்லேலூயா. ஆமா. ஆனா இது ஊழியத்துக்கு நான் கொடுக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறேன் என்றுதான் நீ கொடுக்கணும். அல்லேலூயா. நீ கொடுத்து பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு பெரிய வருமானம் இல்லாம இருக்கலாம், ஒரு 500 ரூபாய் தான் வருகிறதா இருக்கலாம், 2000 ரூபாய் தான் வருகிறதா இருக்கலாம், அதுவே நீங்க ஒதுக்கி ஆண்டவருக்கு சொல்லி கொடுத்து பாருங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏன்னா அவன் லட்சக்கணக்கில் கொடுத்தா கடன் வாங்கி கொடுக்கான பிரியமானவங்களே, உங்களுக்கு இருக்கிறதுல ஆண்டவருக்கு கொடுக்கணும். 2 விதவை இருந்ததையே கொடுத்தா. மற்றவர்கள் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க, ஆனா இருந்ததுல இருந்து கொடுத்தாரு. ஏன் அந்த அந்த அவங்களுடைய காணிக்கையை தான் தேவன் வச்சுக்கிறாங்க. தேவனுடைய கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, மனப்பூர்வமாய் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆகவே கொடுக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறார், பிரியமாய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நீங்களும் அவன் சுதந்திரம் ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல உண்மைத்துவமா இருக்க வேண்டும். அவன் அது காணிக்கையில் மாத்திரம் அல்ல, ஜெப நேரத்திலும் வேத வாசிப்பிலும் அவன் நாம என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஏன்னா பிசாசுக்கு வசனம் தெரியும். என்னோட படிச்ச ஒரு நண்பர் உண்டு, பாஸ்டர் அருண், நாகர்கோயில் இருக்கிறார். அப்ப அவர் தப்பு பண்ணாரு, ஜட்ஜ்மெண்ட் பண்ண வந்தாங்க. அவர் உண்மையாக வசனத்தை வச்சு பேசினாங்க. வந்தவங்க என்ன செஞ்சிருக்கணும், என்னன்னு விசாரிச்சிருக்கணும். வசனத்தை வச்சு பேசும்போது அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, ஐயா நிப்பாட்டுங்க, விசாசுக்கும் வசனத்துக்கு. அல்லேலூயா. ஆமா, வசனத்தை எடுத்து பேசுறது ஈஸி. ஏன்னா இயேசு கிறிஸ்துட்ட 40 நாள் உபவாசம் இருந்து வரும்போது விசாசம் எதை கொண்டு தான் பேசலாம்? வசனத்தை கொண்டு. நமக்கு வசனத்துக்கு இல்லைன்னா ரொம்ப சிக்கல். அல்லேலூயா. அவன் பிசாசுக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. ஆகையினாலே அவன் நம்முடைய வாழ்க்கையிலே வசனம் ரொம்ப முக்கியம். அவன் அதுதான் நம்முடைய ஜீவிதத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு அடிஸ்தானம். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆமென். சோதரர் இந்த நாளிலே கூட இப்பதான் நான் செய்தி பாருறேன், நம்ம குறித்த டைம்ல நான் முடிச்சறேன். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தியில 12ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிற போது, அந்த 12வது வசனத்துல வாசிக்கிற போது புனித வாரத்தை நாம் கொண்டாடுகிறோம். ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல அவன் ஒரு இயேசுவானவர் அவன் அந்த பவனி வருகிறார். அவன் எருசலேமுக்கு வருகிற போது அங்கு ஒரு கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதை பார்க்க முடிகிறது. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19 அதனுடைய 29 வாசிக்கிற போது அவன் கட்டப்பட்ட ஒரு கழுதை. அல்லேலூயா. அவன் இன்னைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில கட்டுகள், அவன் கட்டுகள் அறுக்கப்படாத ஒரு சூழ்நிலையில ஒருவேளை இருக்கலாம். வியாதி என்கிற கட்டு இருக்கலாம், குடும்பத்துல சாபம் என்கிற கட்டு இருக்கலாம், அபாவம் என்கிற கட்டு இருக்கலாம், கடன் என்கிற கட்டு இருக்கலாம். ஆனால் தேவனை உண்மையாய் தேடுங்கள் என்று சொன்னால் அந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும். அல்லேலூயா. அவன் நீங்கள் வீடுகளில் வாசிக்க அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அந்த 18ஆம் வசனத்துல அந்த வசனத்துல வாசிக்கும் போது அங்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு நபர் பேதுருவை சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவருடைய சகோதரர் யாக்கோபை அதுக்கு முன்னதாக கொன்று விட்டார்கள். ஆனால் கொல்லும்படி இவரையும் அவன் தூக்கு தண்டனை கொல்லும்படியாக சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது விசுவாசிகள் எல்லாம் பயந்து போய் என்ன செஞ்சாங்கன்னா, அவன் பாஸ்டரை பிடிச்சிட்டாங்க, இனி நாம பிரிஞ்சினோன்னு புரியல. என்ன செஞ்சாங்க?
கதவை திறந்து வைக்கிறார். இல்லையா? ஆமா, பயம், ஒருவேளை நம்மளை பிடித்து விடுவார்களோ என்று சொல்லி. ஆமா, எந்த சட்டம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நானும் நீங்களும் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சுவிசேஷம் அறிவிப்பது பாஸ்டருடைய வேலை. அப்படி இல்ல. ஆண்டவர் நம்ம உங்களிடத்துல என்னிடத்துல கணக்கு கேட்பா. ஆமென். நியாயத்திற்கு நாள்ல ஆமென் அவருக்கு ஆமென் சோதரன் வந்து கேட்பார், அம்மா நான் உனக்கு நிறைய சந்தர்ப்பங்களை கொடுத்தேன், இயேசுவை குறித்து எத்தனை பேருக்கு கூறினாய் என்று சொல்லி. இல்லையா? இப்போதே நல்ல ஒரு இதை வச்சிருக்கிறார் முறை. அதை நான் அதை பார்த்து இருந்தேன். ஏன்னா என்னுடைய மனைவிக்கு ஒரு பழக்கம் உண்டு. நோட்டுல டைரியில பேர் எழுதி போட்டு போர்டுலையும் ஒரு சில பேரெல்லாம் எழுதி போட்டு ஜெபிப்பாங்க. அது ஜெபித்தது அப்படியே நடந்திருக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான். அப்படி ஒரு நபர் எங்க சர்ச்சில் வந்திருக்கிறார். அவர் பேர் கணேசன். அப்பதான் வயசானவர். எங்க சர்ச்சுக்கு பார்த்தாச்சுன்னா கலெக்டர் ஆஃபீஸ், தாலுகா ஆஃபீஸ்ல முன்ன போய் நின்று அந்த வயசான ஐயா நின்றுட்டு அவன் சபை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தவர். கடைசி பார்த்தாச்சுன்னா ஆசாரி மருத்துவமனையில அவர் படுக்கையில் ஆயிட்டார். டாக்டர் சொல்லிட்டாங்க, இது காப்பாற்ற முடியாத அந்த கணேசன் ஐயாவை அவன் எந்த சபை கூட்டம் இருந்தாலும் அந்த பாஸ்ட் அவன் கடந்து ஜெபம் பண்ண போது ஆண்டவர் விடுதலை கொடுத்து இன்றைக்கு சபையில ஒரு தூணாகி. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நாம எந்த ஒருவேளை அவன் ஐயா சொல்ற காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். அவன் நீண்ட நாள் காத்திருக்கிறது உடலை இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அதை என்ன செய்யும்? அவர் நம்மை விசாரிக்கிறபடினால அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நாம அடங்கி இருக்கணும். யோசுவா 1:7 சொல்றது பலம் கொண்டு திடமனதா இருந்து அவன் சொல்ற ரோமர் 12:12 சொல்றது போல நம்பிக்கையிலே அவன் எப்படி நம்ம பொறுமை, நம்ம ஜெபத்துல தரித்திருக்கணும். அவன் உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். அவன் ஜெபத்துல தரித்திருந்து மகிழ்ச்சியா இருக்கணும் அந்த வசனம் சொல்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்றதுக்கு கட்டப்பட்ட கழுதை நம்முடைய கட்டுகளும் அறுக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த அவன் நம்ம வாசிப்போம் அப்போஸ்தலர்கள் புத்தகத்துல அவன் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். சபையார் கூடி ஜெபிக்கிறாங்க. ஆனா ஜெபிக்கிறவங்களுக்கு ஒருவேளை அவிசுவாசம் இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கு ஒரு காவல் 4 காவல்கள் போட்டப்பட்டு இரும்பு சங்கிலிகளால் கட்டப்பட்ட மனிதர் பேதுரு. அவர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சபையார் அவன் தூக்கமா ஜோம் பண்ணாங்க, எங்க பாஸ்டரை கொண்டு வாங்க, எங்க பாஸ்டரை விடுவீங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நாம பாஸ்டருக்கா ஜோம் பண்ணணும். நாம மேய்ப் பண்ண நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். அல்லேலூயா. நம்ம மேய்ப் பண்ண அவன் நம்ம எவ்வளவு தூரம் கனம் பண்றோமோ உயர்த்துமோ அது போல நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆகவே இந்த விசுவாசிகள் எங்க இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தாச்சுன்னா பாஸ்டர் ஜெயில தூக்கி போட்டாச்சுன்னா இன்னைக்கு என்ன செய்வாங்க? அவருக்கு வேண்டியதான். அவர் பாவத்தை இருப்பார், இதெல்லாமோ சொல்லுவாங்க. அப்படிதானே? ஆகையால தேவனுடைய பிள்ளைகளை ஊழியத்தை குறித்தோ ஊழியக்காரர்களை குறித்தோ தவறாய் சொன்னா அதை நீங்க பார்க்காதீங்க. யூடியூப்ல எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சுன்னா அவரு இவரு அப்படின்ட்டு அதை பார்த்தோம்னா பாவத்துக்குள்ள ஏதோ இவங்க தான் கூட நின்று பார்த்தது மாதிரி செய்வாங்க, சொல்லுவாங்க. அதனால எந்த ஒரு தேவ மனிதரையும் குறை சொன்னாலோ அது ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். தவறு செய்த ஆண்டவர் தண்டனை கொடுப்பார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பாஸ்டருக்கு வியாதி வந்தா என்ன செய்வாங்க? உடனே சொல்லுவாங்க அவருக்கு அப்படின்னு. ஆனா இந்த விசுவாசிகள் அப்படி அல்ல. அல்லேலூயா. அவன் சிலை அவருக்கு விலங்கு அப்படின்னு. ஏன்னா அவன் ஆண்டவருடைய பிள்ளை. ஆனா அவருக்காய் சபையாருக்கு ஜெபித்த அவன் காவல்காரர்களா பயப்படத்தக்க சங்கிலிகளா இரும்பு சங்கிலா சுக்கு நூறு ஆகிறது. எப்படி என்று சொன்னால் அவன் இந்த வீட்டில் இருந்து ஜெபித்தார். ஜெபம். அல்லேலூயா. ஆனா இவங்க ஆண்டவரே பேதுருவை விடுவீங்க விடுவீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்த்து ஒரு கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. இவங்க ஜெபித்துக் கொண்டிருந்தவங்களுக்கு ஒரே பயம். ஐயோ, பேதுருவை கொண்டு போயிட்டாங்க, யாக்கோவை கொண்டு விட்டார்கள், நம்மளை கொல்லவா வந்திருக்கிறது. அதுல ஒரு பெண்மணி, ரோதை என்கிற பெண்மணி எட்டி பார்க்கிறாங்கள கதவு ஓரமா பார்த்தா சிறை யாருக்காண்டி ஜெபம் பண்றாங்களோ அவர் வந்து நிற்கிறாங்க. இவங்க உடனே சொல்றாங்க, நம்ம ஜெபம் பண்ற ஆள் வந்துட்டாரு அப்படின்னு விதற்றுகிறாங்கன்னு சொல்லி. ஆமா, அவளை அதற்கு. ஏன்னா இவங்க ஜெபம் எப்படிதான் இருக்குது? பல வேளைகளை நம்முடைய ஜெபம், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற போது ஒருவேளை நம்முடைய மூளையால் நம்ப முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்வார்.
அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முழங்கால்களுக்கு வல்லமை உண்டு. ஒருவேளை டாக்டர் சொல்லியிருக்கலாம் இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காது என்று சொல்லி மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு பாரத்தில் இருக்கலாம், கட்டுகள் இருக்கலாம், எனக்கு விடுதலை கிடைக்காதா, அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி இல்லாத இடத்தை உருவாக்குகிறவர்தான் நானும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம ஜெபிக்கிறவங்க பயந்து பயந்து ஜெபம் பண்ணாங்க, ஐயோ என்னுடைய ஊழியக்காரர் சிறைச்சாலையில் இருக்கிறான்னு சொல்லி. ஆனா இவங்க ஜெபம் அவன் சங்கிலி தாழ்பாடுகளை உடைத்தெறிந்தது. அவன் சங்கிலி தாழ்பாடுகளே உடைத்தெறியும் என்று சொன்னார். நமக்கு இருக்கிற பிரச்சனையை மாற்றுவது லேசான காரியம். அல்லேலூயா. அவன் இங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவன் நாம் ஏதோ கடமைக்காக ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் நானும் நீங்கள் இருக்கக்கூடாது. அவன் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வருகிற போது ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி பாவ அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. அவன் தாவீது அவர் சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். 51வது சங்கீதம், அவன் பாவ அறிக்கை சங்கீதம். அதுபோல நம்ம ஒவ்வொரு நாளும் அவன் தேவ சமூகத்தில் ஜெபத்திற்கு முன்பதாக ஆண்டவரே நான் தெரிந்தோ தெரியாமலோ என் சிந்தையில ஏதோ நான் பாவம் இருக்கும் என்று சொன்னா மன்னிங்க மன்னிங்க என்று சொல்லி பாவ அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. ஆமா. ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் பல நிருபங்களை எழுத சொல்றாரு, பாவிகளில் பிரதான பாவி நான் சொல்லி. அல்லேலூயா. அது தேவ சமூகத்துல நமக்கு இருக்கிற கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் என்று சொன்னா ஆமென் சொல்ற தேவ சமூகத்துல நாம அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இந்த கட்டப்பட்ட கழுதை யாரும் அதுல ஏறிடாத கழுதை தான் எடுத்துட்டாங்க. அவருக்கு வராங்க அப்படிதானே? அது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தமானவர், அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே நமக்குள்ள கட்டு இருக்கும் என்று சொன்னா, பாவ கட்டு இருக்கும் என்று சொன்னா ஆண்டவர் வாசம் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆமா. நாம் ஒருவேளை பாவம் செய்து கொண்டிருக்கோம் என்று சொன்னா அந்த பாவம் ஆண்டவருக்கு முடியாது. ஆனால் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மை நேசிக்கிறாருங்க. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர் வர முடியாதபடிக்கு நம்முடைய உள்ளத்துல வர முடியாதபடிக்கு தடைகள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அவை இன்றைக்கு அறிக்கை செய்து தேவ சமூகத்திலே ஒப்புரவாகும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. பெரிய கப்பல் தான். ஆனா அந்த கப்பல்ல 99% நல்லா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் இருந்தாலே அந்த கப்பல் மூழ்கடிக்கப்படும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன பாவம் வாழ்க்கை முழுவதுமே மூழ்கடித்து விடும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஓய்வு நாள வருகிற போது அவன் வேத வசனத்தை அவன் வாசிக்கிறது மாத்திரமல்ல, கேட்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் தேவ